வணக்கம். Welcome to my class, my dear student. Okay, today about discuss with the topic is engineering chemistry 1. அதில் யூனிட் 3.2 கேட்டலிசிஸ் அல்லது வினைவேக மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கேட்டலிசிஸ் அல்லது வினைவேக மாற்றம் அப்படின்னா so what are the catalysis? The catalysis is a process of altering speed of chemical reaction by adding a suitable catalyst. அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கேட்டலிசிஸ் அல்லது வினைவேக மாற்றம் அப்படின்னா வினைவேக மாற்றியை பயன்படுத்தி ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்றும் முறைக்கு வினைவேக மாற்றம் என்று பெயர். வினைவேக மாற்றியை பயன்படுத்தி ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்றும் முறைக்கு வினைவேக மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வினைவேக மாற்றத்தின் வகைகள் அல்லது டைப்ஸ் ஆஃப் கேட்டலிசிஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸ் அண்டு ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். வினைவேக மாற்றத்தின் வகைகள் ஒன்று ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸ் அல்லது ஒருபடித்தான வினைவேக மாற்றம். அனதர் செகண்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிசிஸ் அல்லது பலபடித்தான வினைவேக மாற்றம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். So first one is homogeneous catalysis. So what are the homogeneous catalysis? The process in which the catalyst and the reactant are in same phase is called homogeneous catalysis. அதாவது homogeneous catalysis அல்லது ஒருபடித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னா ஒரு வினைவேக மாற்றத்தில் வினைவேக மாற்றி வினைபடு பொருள்கள் விளைபொருள்கள் அனைத்தும் ஒரே இயற்பியல் நிலையில் இருந்தால் அது ஒருபடித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு சல்பர் டை ஆக்சைடு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், SO2 ஆக்சிஜனேற்ற வினை. ஸோ இதில் பாருங்கள், வினைபடு பொருள் வினைவிளை பொருள் வினைவேக மாற்றி எல்லாமே ஒரே நிலைமையில் இருக்குது. அதாவது வினைபடு பொருள்கள் SO2 O2 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாயு நிலையில், அதாவது கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. SO2 அதுவும் கேஸஸ் ஸ்டேட், O2 அதுவும் கேஸஸ் ஸ்டேட். அடுத்து பாருங்கள் ப்ராடக்ட் 2SO3 அதுவும் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. பட் கேட்டலிஸ்ட் பாருங்கள் NO அதுவும் கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மூணுமே சேம் பேஸில் இருக்குது, அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் சேமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருபடித்தான வினைவேக மாற்றம் அல்லது ஹோமோஜீனியஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். வாட் ஆர் த ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிசிஸ்? The process in which the catalyst and the reactant are in different phase is called heterogeneous catalysis அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிசிஸ் அல்லது தமிழில் பலபடித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னா ஒரு வினைவேக மாற்றத்தில் வினைபடு பொருள்கள் வினை விளைபொருள்கள் வினைவேக மாற்றி இவை எல்லாமே வெவ்வேறு நிலையில் இருந்தால், அதாவது இயற்பியல் நிலை வேறுபட்டு இருந்தால் அது பலபடித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பாருங்கள், அமோனியா தயாரித்தல். அமோனியா தயாரித்தலில் பாருங்கள் N2 ரியாக்டன்ட் N2 ப்ளஸ் H2 இது ரெண்டுமே கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்து ப்ராடக்ட் பாருங்கள் 2NH3 இதுவும் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. பட் கேட்டலிஸ்ட் பாருங்கள் Fe இது மட்டும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. பட் கேட்டலிஸ்ட் மட்டும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது.
ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் பலபடித்தான வினைவேக மாற்றம் அல்லது ஹெட்டிரோஜினியஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட், அதாவது வினைவேக மாற்றத்திற்கு பயன்படக்கூடிய இந்த வினைவேக மாற்றி, அந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ catalyst is a substance which alter the rate of chemical reaction without undergoing any chemical change. A catalyst is a substance which alter the rate of chemical reaction without undergoing any chemical change அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழில் கேட்டலிஸ்ட் அல்லது வினைவேக மாற்றி அப்படின்னா வேதிவினையில் ஈடுபடாமல் வேதிவினையின் வேகத்தை மட்டும் மாற்றக்கூடிய பொருள் என்ன சொல்கிறோம், வினைவேக மாற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வினைவேக மாற்றியினுடைய டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அல்லது வினைவேக மாற்றியின் வகைகள். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வினைவேக மாற்றம் அதனுடைய வகைகள் பார்த்தோமோ அதே மாதிரி வினைவேக மாற்றி, ஸோ இதனுடைய வகைகள். ஸோ இதோட வகைகள் அல்லது டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். அனதர் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், செகண்டு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். அதாவது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அல்லது ஊக்க வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அல்லது தளர்வு வினைவேக மாற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். What are the positive catalyst அப்படின்னு பார்த்தோம்னா, a substance which increases the rate of chemical reaction. A substance which increases the rate of chemical reaction is called positive catalyst அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அல்லது ஊக்க வினைவேக மாற்றி, தமிழில் ஊக்க வினைவேக மாற்றி அப்படின்னா வினைவேக மாற்றியின் வினையின் வேகத்தை அதிகப்படுத்தினால் அதற்கு ஊக்க வினைவேக மாற்றி அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம். வினைவேக மாற்றி வினையின் வேகத்தை அதிகப்படுத்தினால் அதற்கு ஊக்க வினைவேக மாற்றி அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம், அல்லது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடை வினையில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கேட்டலிஸ்டாக பயன்படுது. இது வினையின் வேகத்தை அதிகரிக்க செய்கிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடை வினையில் பிளாட்டினம் ஊக்க வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஏன்னா அது வினையினுடைய வேகத்தை அதிகப்படுத்துகிறது. ஓகே, இது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். அடுத்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். What are the negative catalyst? A substance which increases the rate of a substance which decreases the rate of chemical reaction is called negative catalyst. A substance which decreases the rate of chemical reaction is called negative catalyst அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது வினைவேகத்தை குறைக்கிறதோ அல்லது இழக்கச் செய்கிறதோ அதற்கு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அல்லது தளர்வு வினைவேக மாற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் தளர்வு வினைவேக மாற்றி. தளர்வு வினைவேக மாற்றினா வினைவேக மாற்றி வினையின் வேகத்தை குறைத்தால் அதற்கு தளர்வு வினைவேக மாற்றி என்று பெயர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதே ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடை வினையில் நம்ம அசிட்டனைலைடு கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணோம்னா அது அதனுடைய ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷனை டிக்ரீசஸ் பண்ணிடுது, வினைவேகத்தை குறைக்கிறது. ஸோ இது அப்போ நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அல்லது தளர்வு வினைவேக மாற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அதாவது வினைவேக மாற்றியின் பண்புகள். ஸோ என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். The catalyst remains unchanged in a mass and chemical composition at the end of the reaction.
என்ன சொல்கிறோம், வினை முடிந்த பின்பு வினைவேக மாற்றியின் வேதியியல் பண்பில் எத்தகைய மாற்றமும் ஏற்படுவதில்லை. இதுதான் என்ன சொல்கிறோம், the catalyst remain unchanged in mass and in chemical composition at the end of reaction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். only a small quantity of a catalyst is generally needed. only a small quantity of catalyst is generally needed. அதாவது குறைந்த அளவு வினைவேக மாற்றியே போதுமானதாகும். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தாலும் அதற்கு ஸ்மால் குவான்டிட்டி, குறைந்த அளவு வினைவேக மாற்றி போதுமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட். ஓகே. அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள். a catalyst cannot initiate the reaction. a catalyst cannot initiate the chemical reaction. ஒரு வினைவேக மாற்றி வினையை தொடங்குவதில்லை. cannot initiate, அது வினையை ஸ்டார்ட் பண்ணுறதில்லை. ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன்று பாருங்கள். the function of a catalyst is only to alter the speed of a reaction which is already occurring at the particular rate. the function of a catalyst only alter the speed of reaction which already occurring at this particular rate. அதாவது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வினையின் வேகத்தை மாற்றுவதே ஆகும், தவிர அது வினையை இனிஷியேட் பண்ணுறதில்லை. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வினையின் வேகத்தை மாற்றுவது தவிர வேறு எதுவும் அது செய்கிறதில்ல. ஓகே. அடுத்து லாஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். a catalyst is efficient only at the particular temperature. a catalyst is efficient only at a particular temperature. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினைவேக மாற்றியின் செயல்திறன் அதிகமாகும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினைவேக மாற்றியின் செயல்திறன் அதிகமாகும். ஸோ தட் டெம்பரேச்சர் இஸ் கால்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர். அந்த வெப்பநிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்டிமம் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வினைவேக மாற்றியின் பண்புகள் அல்லது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஒன் மோர் ரிவிஷன். நம்ம திரும்ப ஒரு முறை இந்த பாயிண்ட்ஸை பார்க்கலாம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழில் என்ன சொல்கிறோம், ஒரு வேதி வினையின் வினைவேக மாற்றியின் வேதிப்பண்புகள் மாறுவதில்லை. ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியின் வேதிப்பண்புகள் மாறுவதில்லை அல்லது மாற்றமடைவதில்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள். குறைந்த அளவு வினைவேக மாற்றியே போதுமானதாகும். எந்த ஒரு வேதி வினையாக இருந்தாலும் அதற்கு குறைந்த அளவு வினைவேக மாற்றியே போதுமானதாகும். அடுத்து தேர்ட் ஒன், ஒரு வினைவேக மாற்றி வினையை தொடங்குவதில்லை. ஒரு வினைவேக மாற்றி வினையை தொடங்குவதில்லை. அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் பாருங்கள். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வினையின் வேகத்தை அது மாற்றுகிறது. வினைவேக மாற்றி வினையை தொடங்குவதில்லை, ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்ட வேகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வினையின் வேகத்தை அது மாற்றுகிறது. அடுத்து லாஸ்ட் ஒன்று பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினைவேக மாற்றியின் செயல்திறன் அதிகரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினைவேக மாற்றியின் செயல்திறன் அதிகரிக்கிறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்டிமம் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்து ப்ரோமோட்டர்ஸ். ப்ரோமோட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, வாட் ஆர் த ப்ரோமோட்டர்ஸ்? a substance which increases the activity of catalyst is called promoters. a substance which increases the activity of catalyst is called promoters அப்படின்னு நம்ம சொல்கிறோம். promoters அல்லது உயர்த்திகள். தமிழில் என்ன சொல்கிறோம், உயர்த்திகள். ஸோ உயர்த்திகள் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வினைவேக மாற்றியின் செயல்திறனை அதிகரிக்க செய்யும் சேர்மம் உயர்த்திகள். ஒரு வினைவேக மாற்றியின் செயல்திறனை அதிகரிக்க செய்யும் சேர்மம், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயர்த்திகள். எடுத்துக்காட்டு
அமோனியா தயாரித்தல். ஏபர் முறையில் அமோனியா தயாரிக்கும் போது மாலிப்டினம் வினைவேக மாற்றி, அதாவது இரும்பு, இந்த ரியாக்ஷனில் என்ன வினைவேக மாற்றி? இரும்பு. ஸோ இந்த வினைவேக மாற்றி இரும்பினுடைய செயல்திறனை அதிகரிக்கிறது. எது? மாலிப்டினம். அப்போ அந்த மாலிப்டினம் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரொமோட்டர் அல்லது உயர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாலிப்டினத்தை. ஓகே. அடுத்து கேட்டலிட்டிக் பாய்சனிங். கேட்டலிட்டிக் பாய்சனிங். catalytic poisoning அல்லது catalytic poison. So what are the catalytic poison அல்லது or catalytic poison? A substance which reduces or even destroys the activity of catalyst. A substance which reduces or even destroys the activity of catalyst is called catalytic poison or catalytic poisoning அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேட்டலிட்டிக் பாய்சனிங் அல்லது தமிழில் வினைவேக மாற்றியின் நச்சு அப்படின்னா என்னென்னா, ஒரு வினைவேக மாற்றியின் செயல்திறனை குறைக்க அல்லது இழக்கச் செய்யும் சேர்மம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? வினைவேக மாற்றியின் நச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு வினைவேக மாற்றியின் செயல்திறனை இழக்கச் செய்யும் சேர்மம், அதுதான் வினைவேக மாற்றியின் நச்சு அல்லது கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், சல்பர் டை ஆக்சைடு தயாரிக்கும் வினையில், சல்பர் டை ஆக்சைடு அது தயாரிக்கும் வினையில் AS2O3 AS2O3. ஸோ இது பார்த்திங்கன்னா வினைவேக மாற்றியின் நச்சாக செயல்படுகிறது. வினைவேக மாற்றியின் நச்சாக செயல்படுகிறது. இது AS2O3. ஸோ இது வினைவேக மாற்றியின் நச்சாக செயல்பட்டு இதில் வினைவேக மாற்றி, அதாவது கேட்டலிஸ்ட்டு என்னவா யூஸ் பண்ணுறோம்? பிளாட்டினம். ஸோ இந்த பிளாட்டினத்துடைய செயல்திறனை இழக்க செய்கிறது அல்லது குறைக்க செய்கிறது. எது? இந்த AS2O3. ஸோ அப்போ இது வினைவேக மாற்றியின் நச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேட்டலிட்டிக் பாய்சன் அல்லது பாய்சனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கண்டென்ட் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். இந்த contact process of preparation of sulfuric acid, the platinum is used as a catalyst. சல்பூரிக் ஆசிட் தயாரிப்பில் பிளாட்டினம் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் ஃப்ரம் CO and H2, the zinc oxide is used as a catalyst. zinc oxide is used as a catalyst. இதில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், மேனுஃபேக்சர் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் ஃப்ரம் CO and H2, அதாவது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜனிலிருந்து மெத்தில் ஆல்கஹால் தயாரிக்கும் போது நமக்கு ஜிங்க் ஆக்சைடு கேட்டலிஸ்ட்டாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், இந்த ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம், இந்த ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் பாஸ்போரிக் ஆசிட் யூஸ்டு as a கேட்டலிஸ்ட். அதாவது பெட்ரோலியம் சுத்திகரிப்பில் பாஸ்போரிக் அமிலம் கேட்டலிஸ்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம், வினைவேக மாற்றியாக அதில் பயன்படுத்துகிறோம். அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் in the cracking of petroleum fractions, in the cracking of petroleum fractions, the silica used as a catalyst. அதாவது பெட்ரோலியம் மூலக்கூறுகள் சிதைவடையும் வினையில் அல்லது பிளக்கும் வினையில், பெட்ரோலியம் மூலக்கூறுகள் சிதைவடையும் அல்லது பிளக்கும் வினையில் சிலிக்கா வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் பாருங்கள், இந்த ஹைட்ரோஜனியேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில், இந்த ஹைட்ரோஜனியேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில், த நிக்கல் யூஸ்டு as a catalyst. வெஜிடபிள் ஆயில் தாவர எண்ணெய் தயாரிப்பில் பார்த்திங்கன்னா
இது நிக்கல் வினைவேக மாற்றியாக நமக்கு பயன்படுகிறது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் நம்ம என்ன சொல்கிறோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அல்லது வினைவேக மாற்றியின் பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வினைவேக மாற்றியின் பயன்கள். திரும்பவும் ஒன் மோர் ரிவிஷன் தமிழில் இது பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, தொடுமுறையில் கந்தக அமிலம் தயாரிக்க நமக்கு பிளாட்டினம் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. தொடுமுறையில் கந்தக அமிலம் தயாரிக்க பிளாட்டினம் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. அடுத்த செகண்ட் ஒன் இஸ் H2 மற்றும் CO2விலிருந்து மெத்தில் ஆல்கஹால் தயாரிப்பில் ZnO2 அதாவது ஜிங்க் ஆக்சைடு வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. இது செகண்டு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். பெட்ரோலிய சுத்திகரிப்பில் ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பாஸ்போரிக் அமிலம் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஃபோர்த் ஒன், பெட்ரோலிய மூலக்கூறுகள் பிளக்கும் வினையில் சிலிக்கா வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. பெட்ரோலிய மூலக்கூறுகள் பிளக்கும் அல்லது சிதைவடையும் வினையில் சிலிக்கா வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாரு. தாவர எண்ணெய் தயாரிக்கும் முறையில் நிக்கல் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. நிக்கல் கேட்டலிஸ்டாக செயல்படுகிறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வினைவேக மாற்றியின் பயன்கள். அதே சேம் பாயிண்ட்ஸ் தான் எல்லாம். ஓகே, வினைவேக மாற்றியின் பயன்கள் அல்லது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் catalysis? Explain the different types of catalysis with examples. அதாவது வினைவேக மாற்றம் என்றால் என்ன, வினைவேக மாற்றத்தின் வகைகளை தகுந்த உதாரணத்துடன் விவரி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மென்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அதாவது வினையூக்கியின் பண்புகள் யாவை? இது ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தேர்டு இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். ரைட் ஏ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டாபிக். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் ஏ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். வினைவேக மாற்றியின் தொழில்துறை பயன்களை எழுதுக. ஸோ இது மூணுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின் மட்டும் இல்லை, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த லெசன்ஸில் நம்ம நிறைய டாபிக் பார்த்தோம். அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.